வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நடிகர்கள் 100 படங்கள் செய்யறது ஒரு பெரிய சாதனை தான். அதை தாண்டி குறுகிய காலகட்டத்தில் 100 படங்களுக்கு மேல டைரக்ட் பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சாதனையை படைச்ச ராமநாராயணன் அவர்களை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சின்ன பட்ஜெட்ல வெற்றி படங்கள் கொடுக்கிற காட்ஃபாதர் அப்படின்னு ராமநாராயணன் சொல்லலாம். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடியில் பிறந்தவர். இவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட மெடிக்கல் ஷாப்ல இருந்துகிட்டு சினிமால எப்படி ஒர்க் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது பேஷன் இருந்தா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். ராமநாராயணன் இருந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் இருந்திருக்காரு. சோ இவரோட ஐடியா என்ன அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அசிஸ்டண்டா சேர்ந்து சினிமால பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான். ஆனா காலப்போக்கில் இவர் மிகப்பெரிய டைரக்டரா மாறிட்டாரு. இவர் ஃப்ரீயா இருக்க நேரத்துல நிறைய வாசிப்பாரு, நிறைய கதைகள் கவிதைகள்னு எழுதி வைப்பாரு. அந்த கதைகள் தான் அவருக்கு வேற லெவல் போறதுக்கான படிக்கட்டுகளா இருந்திருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்டா ப்ராசஸ் பண்ணோம்னா சக்சஸ் உறுதி. ராமநாராயணன் அவர்கள் காரைக்குடியில் இனிமே இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு 1976ல சென்னைக்கு கிளம்புறாரு. அவரோட நண்பரான காஜாவோட சேர்ந்து கதை வசனம் எழுதிட்டு நிறைய வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தாரு. நல்ல நட்பும் நல்ல திறமையும் இருந்தா அதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தான். ராமநாராயணனுக்கும் காஜா அவர்களுக்கும் ஒன்னாவே வாய்ப்பு கிடைச்சது. ராம் ரஹீம் அப்படின்ற பேர்ல ஆசை 60 நாள் அப்படின்ற அந்த படத்துக்கு வசனத்தை எழுதினாங்க. அவங்க தொடர்ந்து எழுதப்பட்ட அந்த ராம் ரஹீம்ன்ற புனைப்பெயர்ல எழுதி நிறைய படங்கள் ஹிட் ஆச்சு. இதை தாண்டி ராமநாராயணன் அவர்கள் படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது டைரக்ஷன், திரைக்கதை எப்படி அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாரு. வேற ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணி டைரக்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்றதை விட நம்மளே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு தேவி பிரியா ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேர்ல 1977ல ராமநாராயணன் அவர்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அதே வருஷத்துல முதல் படமா துர்கா தேவி அப்படின்ற படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷமே காஜாவோட ப்ரொடக்ஷன்ல டைரக்ட் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ற படம் தான் மாந்தோப்புக்கிளியே. இந்த படத்துக்கு கதை திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ராம் ரஹீம்னு பேர் இருக்கும். ஆனா இதுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதினது ராமநாராயணன் அவர்கள். ராமநாராயணன்னா பாம்பு, குரங்கு இதை வச்சு படம் எடுப்பாரு, இல்ல சாமி படம் எடுப்பாரு அப்படின்னு அவரை விமர்சனம் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இவரோட ஆரம்ப கால படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டுப்புழுக்கள், சிவப்பு சோறு அப்படின்னு சமூக அவலத்தை தோலுரிச்சு காட்டுற படமா இவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. சைனாக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு எல்லாரும் இன்னும் அவாய்ட் பண்ண அர்ஜுன் அவர்களை நம்ம ராமநாராயணன் கூப்பிட்டு நன்றி அப்படின்ற படத்துல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய புதுமுகங்களை ராமநாராயணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இவரு குறைஞ்ச டைம்ல குறைஞ்ச பட்ஜெட்ல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர்ன்றதுல பெருமை மிக்கவர். ஒரு ப்ரொடியூசர் ஆகி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்ச ராமநாராயணன் அவர்கள் 8 வருஷத்துல 50 படங்களை முடிச்சாரு. 50வது படம் வீரன் வேலுத்தம்பி. இந்த படத்துல ஹீரோவா ராதாரவி அவர்கள் நடிச்சிருப்பாரு. கூட விஜயகாந்த் அப்புறம் கார்த்திக் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கலைஞர் கருணாநிதியோட கதை திரைக்கதை வசனத்துல இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 படத்துல நடிச்சிருக்காரு. ஒரே ரத்தம், மக்கள் ஆணையிட்டால். இந்த 2 படத்தையும் டைரக்ட் பண்ணது ராமநாராயணன். இந்த 2 படத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ரத்தத்துக்கு கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் ஆணையிட்டால்ல விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. நம்ம முதல்வர் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. ரொம்ப குறுகிய காலத்துல கம்மி பட்ஜெட்ல சொன்ன தேதியில படத்தை ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுக்கிற வித்தை தெரிஞ்ச ராமநாராயணன் நடிகர் தியாகராஜன், நடிகர் ராமராஜன், அப்புறம் பேரரசு இவங்க எல்லாம் ரொம்ப நாள் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜை தாண்டி கன்னடம், தெலுங்கு, போஜ்பூரி, குஜராத்தி, ஒரியா இப்படி பல லாங்குவேஜ்ல ராமநாராயணன் அவர்கள் பல படங்களை டைரக்ட் பண்ணி ஹிட் கொடுத்திருக்காரு. ஈவன் மலாய் லாங்குவேஜ்லயும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இத்தனை லாங்குவேஜ்ல டைரக்ட் பண்ணி ஹிட் கொடுத்த டைரக்டர் இவர் மட்டும்தான். ராமநாராயணன் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு 13 படங்கள் டைரக்ட் பண்ணி உலக சாதனை படைச்சிருக்காரு. 126 படங்கள் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட்டுங்க. அதை தாண்டி இவர் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல 3 தடவை தலைவராகவும் இருந்திருக்காரு. கிரேட் பர்சன். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.